யாஃபா கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். இது மேல தெரு பக்கத்தில சையதப்பா பள்ளிவாசலுக்கு பேக் சைடில தான் இருக்குது. ஸோ கீழக்கரைக்குள்ள தான் இருக்குது இந்த யாஃபா கார்டன். ஸோ இந்த யாஃபா கார்டனுக்கு வந்து ப்ரீ புக்கிங் தான். உங்களுக்கு ஃபோன் நம்பர் வந்து நான் எண்டிங்கில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிடுங்க, புக் பண்ணிக்கிடுங்க. ஸோ இந்த தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? இந்த ஏரியா தான் வந்து உட்கார்ற மாதிரி ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பக்கமுமே இருக்குது. ஃபேன்லாம் போட்டிருக்காங்க. 2 ஊஞ்சா இருக்குது. அண்டு சறுக்கு படியுமே இருக்குது. ஸோ அந்த ஏரியா இருக்குல்ல, ஸோ அந்த சைடு ஏரியாலையும் ஃபேன் போட்டு சிட்டிங் ஏரியாஸ் வந்து இருக்குது. இங்கே குக்கிங் பண்ணுறதா இருந்தால் கூட இங்கே வந்து குக்கிங் பண்ணிக்கலாம். இங்கனக்குள்ளேயும் வந்து உட்கார இடம் மாதிரி இருக்குது. இங்கே ட்ரெஸ்ஸிங் ரூமும் இருக்குது. உள்ள பாத்ரூமும் வந்து செட் பண்ணியிருக்காங்க. கடலில் மீன் பிடிச்சி பார்த்துருப்பீங்க. தொட்டியில் மீன் பிடிச்சி பார்த்துருப்பீங்க. தொட்டிக்குள்ளே ஃபிஷ்ஷு கிடந்துச்சின்னு பிள்ளைங்க பிடிச்சி வச்சுருந்தாங்க. இந்த பாரு, இந்த தோட்டத்தில் கடற்கரை இருக்குதுன்னு சொன்னாங்க. போய் பார்ப்போமா? எங்கே இருக்குன்னு தெரியலையே. ரொம்ப தூரம் நடக்கணும் போல. போய் பார்த்துருவோம். தோட்டம் இங்கே, இது தொட்டி இங்கே இருக்குது. ஃபுல்லாக கடற்கரைக்கு இந்த சைடு போகணும் போல. ஆனால் எவ்வளோ தூரம் தான் நடக்கணும். அது போய் பார்ப்போம். பார்த்தா பனை மரம் தான் இருக்குது. வாவ், பனை மரம், தென்னை மரம், புளிய மரம் அங்கே தெரியுது பாருங்க. அதுதான் கடற்கரைன்னு நினைக்கிறேன். போய் பார்த்தா தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், கொக்கு நிற்கிது பாருங்க. கொக்கு, ஆடு. ஆடு வந்து கொக்கை மறைச்சிருச்சு. இந்த இருக்குது. சூப்பராக இருக்குது. கேப்சர் பண்ணியாச்சு. சரி, ஏதோ பக்கத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தா கடல் என்னமோ அங்கே இருக்குது. இந்த சைடு நம்ம அங்கேருந்து நடந்து வந்திருக்கோம். அட பாவிகளா, பார்த்தா பக்கத்தில் இருக்குன்னு போட்டுருவானுங்க. கடல் பக்கத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு. நான் வேறு தனியாக வந்துட்டேனே. இவ்வளோ தூரம் தாண்டி வேறு வந்துட்டேனே. சரி, நம்ம கோஷ்டிலாம் பின்னாடி இருக்குது, வரட்டும். வந்ததுக்கப்புறம் வேண்டாம் போகலாம். இது வந்து அங்கே இருக்குது. கடல் அப்படியே அங்கே இருக்குது. ஓமையெல்லாம் எவ்வளோ தூரம் இருக்குது. வெயில் வேற சுட்டு எரிக்குது. எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கேன்னு பாருங்கள். அங்கே இருக்கிற அது எல்லாமே வந்து போயிடுச்சு. ஸோ இவ்வளோ தூரம் நடந்தால் தான் கடல் வருது. அல்லாஹு அல்லா. சரி, நடந்து போவோம். ஒரு வழியாக கடலை நம்ம வந்து ரீச் பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கு பாருங்க. ஆக்சுவலி இங்கே யாரோ இருக்காங்க. மீன் வலையை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலி ரீச் பண்ணியாச்சு. இது ஓபன் பண்ணலாம் நினைக்கிறேன். எஸ், சரியான வெயில். ஐயோ, இங்கே ஏதோ மீன் வேலை இது பண்ணிட்டு இருக்காங்க. Finally reach. யாருமே இல்லை.
அப்படியே சுற்றி சுற்றி வீடியோ போட்டு என்னமோ சங்கு மாதிரி எடுத்தேன். இல்லை சங்கு இல்லை, ஏதோ ஒரு கல் மாதிரி இருக்குது. இதை பாருங்களேன், ஹார்ட்டு மாதிரியே இருக்குது. ஸோ இதை அப்படியே நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அழகாக இருக்குது, பார்க்க ஹார்ட் மாதிரியே இருக்குல்ல. சரியான வெயில்னால ரொம்பலாம் நிற்க முடியல. கொஞ்ச நேரம் கடலில் இருந்துட்டு திரும்பி நான் வந்து தொட்டிக்கு தான் போகிறேன். ஸோ அப்படியே போகிற வழியில் மைனா இதுலலாம் நம்ம வந்து பார்க்கலாம். மயில் இருக்குது, மாடு இருக்குது, ஆடு இருக்குது. அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம வந்து போக வேண்டியதான். ஏன்னா என் கூட வந்தவங்க யாருமே வந்து வரலை. நான் மட்டும் தனியாக வந்துட்டு திரும்ப போகிறேன். ம் போடு, இன்ஸ்டாலையும் போடுவான். போடு, அத்தனை குத்தல் அடிக்கிறான். சூப்பரா அடிடா. அடி, சூப்பரா இருக்கு. யாஃபா கார்டன் புக்கிங்க்கு ஸ்கிரீன் நம்பரில் புக் பண்ணிக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஷேரிங்கோடு வந்ததுனால எங்களுக்கு இந்த தோட்டம் வந்து அவ்வளோ அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா 2500 to 3000 அந்த ரேஞ்சில் தான் அந்த தோட்டங்கள் எல்லாமே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு வந்ததுனால, ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி கிட்ஸ் எல்லாரோட வந்ததுனால ஷேரிங்கு. ஸோ ஷேரிங்கில் வந்ததுனால எனக்கு வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஷேரிங்கில் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தோட்டம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா இது வந்து எல்லாமே 2500 to 3000 இருக்கும். பிரியாணி வந்து வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். ஆனால் ஒரு வீட்டில் மட்டும் மஞ்சள் சோறு அண்டு சிக்கன் வந்துருந்துச்சு. பிரியாணியை கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அந்த மஞ்சள் சோறை தாங்கடின்னு சொல்லி வாங்கி ஒரு சாப்பிட்டாச்சு. ஏன்னா மஞ்சள் சோறு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் என் பிள்ளைங்களுக்கு மஞ்சள் சோறு பிடிக்கவே செய்யாது, தேங்காய் சோறுங்கிறதுனால. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால தேங்காய் சோறு, முட்டை அந்த இதெல்லாம் திங்கும் போது சூப்பராக இருக்குது. ஒரு லட்டு வேறு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஷேரிங்கும் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது ஷேரிங் இருக்கும், சூப்பராக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும், அஃபோர்டபுளாகவும் இருக்குது. சண்டையும் இருக்கும், பட் அந்த அளவுலாம் சண்டை வராது. ஏன்னா இப்போ டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸையெல்லாம் அவளை வந்து ரிமூவ் பண்ணிடுறாளுங்க. யார் யாரெல்லாம் செட் ஆகிறாங்களோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை மட்டும் ஜாயின் பண்ணி போயிட்டு வந்துடுறாளுங்க. ஸோ இஃபா செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க, எல்லோரும் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் யாஃபா கார்டனுக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள்.